Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வல்லவும் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். அதாவது சட்டமன்றத்துல 900 கோடி உங்க மாமனார் ஏன் கொடுத்தாரு, உங்க அப்பா ஏன் வாங்கினாரு இப்படின்னு ஒரு விவாதம் நீண்ட நேரம் போச்சு. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில சார்லஸ் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல எப்போ அந்த பணம் கொடுக்கப்பட்டது, அதுல ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கி இருக்கிறாங்க. இந்த அறிக்கை குறித்து ஒரு முழுமையான தகவலை பகிர்ந்து கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது உங்கள் மாமனாரை கேளுங்க, உங்கள் அப்பாவை கேளுங்கன்னு சொன்னாங்க. நடுவில் பல அரசியல்வாதிகளும் சரி, மீடியாக்களும் சரி, அது எதுக்கு அந்த அம்மா மாமியாரை கேட்டால் போதுமே, அவங்க லீமா ரோஸ் அவர்கள் மாமனார் தான் கேட்கணுன்றது இல்லை, மாமியாரை கேட்டாலும் அவங்களும் அதிமுகவில் இருந்தாங்க. இந்த ஆதரவு குழுவிலேருந்து 25 பேர் வேலுமணி, சி.வி. சண்முகம் அந்த குரூப்பு தாவேக ஆட்சிக்கு ஆதரவு பண்ணும்போது அவங்களும் அதில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாதா? மாமனார்னா கூட ஆதவர்ஜுனா எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம், மாமியார் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க தாவேக ஆதரவு நிலையில் இருக்காங்க. அதிமுகவில் இருந்தாலும் தாவேக ஆதரவு நிலை. ஆதரவு நிலைன்னா அவங்க தான் அந்த சோபா மாடலுக்கு அவங்க தான் சோஃபாவே அவங்க தான் டிசைன் பண்ணாங்க. நல்லா சோஃபாலாம் டிசைன் பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஃபேஷன் டிசைனர் அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபட்டுது. ஆமாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ஜோஸ் சார்லஸ் அவர்கள் பாண்டிச்சேரியில் மார்ட்டின் சீனியர் சாருடைய மகன். அவர் 2 மகன்களில் ஒருவர். அவர் ஆதவர்ஜனாவை பற்றி கொஞ்சம் நிறைய நெகட்டிவாக பேசியிருக்காரு. அவர் என் தங்கச்சியை ஏமாற்றிட்டார், போனார் வந்தார்லாம் முன்னால் பேசியிருக்காரு இந்த தேர்தலுக்கு ஒட்டி. அதை விட்டுட்டு இந்த 900 கோடியை பற்றி மட்டும் ரொம்ப விவரமாக பேசியிருக்காரு. விவரமாக பேசியிருக்காருன்னு சொல்லலாமா, விவகாரமாக பேசியிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அந்த 2021 எலெக்ஷன் போது 500 கோடி ஸ்டாலின் சார் கேட்டார். அதான் தெளிவாக பேர் சொல்லி தான் அறிக்கை. ஈமோன்னு ஏதோ ஒரு ஈமோ ரிப்போர்ட்டர்ஸ்னு ஏதோ ஒரு பத்திரிகைக்காக அது மற்றவங்களுக்கும் சேர்த்து அறிக்கையாக விட்டுருக்காரு. 500 கோடி கேட்டார், கொடுத்தோம். தமிழ்நாட்டில் லைசன்ஸு லாட்ரிக்கு அது வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டை தடை பண்ணிட்டாங்க. பொதுமக்கள், பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த இதை வச்சுக்கிட்டு அதை இப்போ அதை தடையை எடுத்துகிட்டு லைசன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக 500 கோடி வாங்கினார். அதில் தான் பிரசாந்த் கிஷோருக்கு பணம் கொடுத்தாரு. அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு 380 கோடி கொடுத்ததா ஒரு பேச்சு உண்டு. பிரசாந்த் கிஷோரே பல இடங்களில் நான் 100-150 கோடி கீழே யார்ட்டையுமே வாங்குறது இல்லை, ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த 300 ரூபா, 350, 380 ஏதோ ஆக அந்த அமௌண்ட்டு இந்த 500லேருந்து தான். அப்புறம் லைசன்ஸ் போய் கேட்டபோது இன்னொரு 400 கொடுத்தா தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. அப்போ இவங்க 900 கோடி கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, லாட்ரி சீட்டு விற்று வர்ற லாபத்தில் கட்டுப்படி ஆகாது. இதெல்லாம் ஜோஸ் சார்லஸ் சொல்லுது. இதில் எது சரியாக இருக்கும், எது உண்மை, எது மிகைப்படுத்தப்பட்டதுன்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒன்று ஸ்டாலின் சார் சொல்லணும் பதில், உதயநிதி அவங்க சொல்லணும், இல்லை ஜோஸ் சார்லஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறாரு நாங்கள் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லும்போது அவர் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இங்கிலீஷில் கற்றுனார் ஸ்டாலின் சார். நீங்கள் கொடுத்தா தான் லைசன்ஸு, இல்லைன்னா நான் சென்ஸுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ நல்லா ரைமிங்கெல்லாம் ஸ்டாலின் சார் அப்படி ரைமிங்காக பேசினாரா நமக்கு தெரியல. அப்படி பேசினதாக இவர் சொல்கிறார். சார் இன்னொன்று இங்கிலீஷில் பேசினாரோன்னு தெரியல சார். அதுதான் அதனால தான் சொன்னேன். இதில் எங்கே மிகைப்படுத்தப்பட்டது எது உண்மைங்கிறது நமக்கு தெரியலன்னு சொல்லுது. அவர் ஐ டோன்ட் கேரு இப்போ இந்த மாதிரி இங்கிலீஷ்லலாம் பேசினார் ஸ்டாலின்ங்கிறது நல்லா ஒரு கற்பனை வளத்தோடு சொன்ன மாதிரி இருக்குது, தெரியல. ஆக சரி, அப்படி சொல்லலைன்னா அதெல்லாம் முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அது ஐ டோன்ட் கேர்னு தான் இங்கிலீஷில் சொல்லணுமா, தமிழ் அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு கூட சொல்லலாமே, தவறு இல்லையே. மொத்தம் அவர் என்னென்னா 900 கோடினா அது 900 கோடி கட்டுப்படி ஆகாதுன்னா 400 கோடியும் கொடுத்து போது என்ன சொன்னாலாம், நீங்கள் ஒரு பங்கு இது 900 கோடி கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லும்போது ஒரு பங்கு நீங்கள் நல்ல லாட்ரினா அசலாக கணக்கு காமிக்கிற மாதிரி, 10 மடங்கு கள்ள லாட்ரி கணக்கில் வராத இல்லீகலா சட்டவிரோதமான நீங்கள் அடிச்சிங்க. ஆனால் அதுலேயும் மாதம் அதில் வர்ற சட்டவிரோதமாக வர லாபத்தில் பாதி பங்கு
தனக்குன்னா திமுக தலைமைக்கு பார்ட்டி ஃபண்டா சார்? அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல ஜோஸ், இருந்தாலும் அதுதான் அர்த்தம். ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலினுக்கும் இல்லை அந்த குடும்பத்திற்கும் இல்லை பார்ட்டிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சி. அதனால் அவர் அதை கேட்டார். இப்போ இவர் சொல்கிறாரு, யார், ஜோஸ் சார்லஸ், அது கொஞ்சம் நம்ம ஆர்வமாக கேட்குற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பொதுமக்களை வஞ்சிக்கும் அந்த பழிப்பாவம் நமக்கு வேண்டாம், எங்களுக்கு மனசாட்சி உறுத்தியது. யாருக்கு? மார்ட்டின் குடும்பத்திற்கு, லாட்ரி விற்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தி அது மக்களுடைய பழிப்பாவத்திற்கு நம்ம ஆளாக வேண்டாம். நல்லா இருக்கு, இந்த டேலி நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆமாம், ரொம்ப நம்ம எதிர்பாராத அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இல்லை அப்படிலாம் நாங்கள் கள்ள லாட்ரிலாம் விற்க மாட்டோம். எப்படி? கள்ள லாட்ரிலாம் விற்க மாட்டோம். இப்போ இந்த ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணன் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாரு, இவங்க குடும்பத்துக்காக தான் சொல்கிறாங்க. அதாவது கள்ள லாட்ரி தான். அதனால தான் அவர் பேரில் பாலியல் குற்றம் கூட அவரை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க, வழக்கே போடாமல் இருக்காங்கன்னு சொல்லுறதெல்லாம் அந்த அன்னை சரவணன் லாட்ரி குடும்பத்தில் 500 வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணியிருந்தார். இது நியூஸ் வெளியில் வந்தவொடனே அவருடைய நண்பர் பேருக்கு அந்த அட்மின் இதை மாற்றிட்டாருன்னு சொன்னாங்க. இது தனி, இது ஜோஸ் சார்லஸ் சொன்னதில்லை, இது நம்ம சொல்கிறது. அப்படி அதாவது எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்போது அவங்க இது மூலமா இன்னும் நடந்துக்கிட்டும் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்க முடியுதுல்ல? ஆமாம், புரியுது. நடந்துறேன். அந்த 900 கோடி எங்களுக்கு நஷ்டம், லைசன்ஸ் கொடுக்கல. ஆனால் வேறு குரூப்ஸோட, வேறு குழுக்களோட திமுக தலைமை, அதாவது ஸ்டாலின் அவங்க குடும்பம் கள்ள லாட்ரி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியில். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் சத்தியமாக இந்த லாட்ரி தான் நடத்துவோம், நல்ல லாட்ரி தான், சட்டவிரோதமாக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், மக்களுடைய பழிப்பாவத்திற்கு நாங்கள் பயப்படுகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வேறு யாரோ வச்சிடணும்னு சொல்லி நாங்கள் 900 கோடியை வச்சு நடத்திட்டோம். ஒரு உதயநிதி ஸ்டாலின் உங்கள் மாமனார்கிட்ட பணம் போய் அவர் கொடுத்ததை கேளுங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு இதுதான் பதில். 900 கோடி நஷ்டம் அடைஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் கள்ள லாட்ரி விற்கலை. அவங்களே ஸ்டாலின் வகைராவே வேறு யாரோ குரூப்போட போட்டியாளர்கள்னு வச்சுக்கலாம், நம்ம அப்படி தானே புரிஞ்சுக்கணும், அவங்களோட சேர்ந்து கள்ள லாட்ரி விற்றுட்டு இருந்தாங்க. சார், இப்போ இந்த அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்ன சார்? அதாவது நாங்கள் நல்லவங்கன்னு இவங்க நிரூபிக்கிறதுக்காக இந்த அறிக்கையை வெளியிட்டாங்களா, இல்லை திமுகவினுடைய இந்த ஊழலை கொண்டு வருவதற்காக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களா? இல்லை, எல்லாமே கலந்து தான். ஏன்னு கேட்டால், இந்த 900 கோடியை பற்றி பேசுகிறோன்னா எதேச்சியாவா யதார்த்தமாவான்னு தெரியல. மறுநாளைக்கே நம்ம பார்த்தீங்கன்னா 14 இடத்துலையோ 15 இடத்துலையோ மார்ட்டின் அவர்களுடைய தொடர்புடைய இடங்களில் ரெய்டு, அங்கே மத்திய இடி ரெய்டு. இந்த 900 கோடிக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? நான் மொத்தம் 900 கோடி பரிமாற்றம் நடந்ததுங்கிறத 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. உண்மை. மார்ட்டின் குடும்பமும் ஒத்துக்கிடுச்சு, உதயநிதியும் சட்டமன்றத்தில், 2மே சட்டமன்றத்திலே நடந்துருச்சு. இது மேலே ப்ரூஃபே தேவையில்லை. அப்போ அது ரெய்டு அதை தொடர்ந்து ரெய்டா இல்லை எதேச்சியாக அந்த சமயத்தில் ரெய்டு தான் நமக்கு தெரியல. இப்போ ரெய்டு வந்த உடனே நாங்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் திமுகவில் தான் பணத்தை 900 கோடி வாங்கிட்டு எங்களுக்கு லைசன்ஸும் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க, இவங்க மடைமாற்றம் செய்கிறார்களா, திமுகவை இழுத்து விட்டு நாங்கள் நல்லவர்கள், அவர்கள் தான் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ அடுத்தது உதயநிதி சைட்லேருந்தோ இல்லை ஸ்டாலின் சார் சைட்லேருந்தோ ஒரு பதில் வரணும். ஆமாம், அறிக்கை வந்த பிறகு பதில் இதுக்கு ஒரு பதில் இனி அடுத்தது வரலாம். அது இல்லைன்னா சட்டமன்றத்திலே ஆதவ் கேட்டுருவார்ல சார்? ஆமாம், கேட்டுருவார். இல்லை, ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு சௌகரியம். ஜோஸ் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவாகத்தான் இதை பேசியிருக்கிறார் என்று சொல்வதை விட, ஏன்னு கேட்டால் அவங்க 2 பேரும் ஒரு நல்ல உறவில் இல்லை, எதிரும் புதிரமாக இருக்காங்க. எப்போ இவரை பற்றி ஆதவை பற்றி பேசினாலும் அவர் மோசமாக தான் பேசுகிறார், நெகட்டிவாக தான் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பேசியிருக்க முடியாது. தங்கள் குடும்பத்திற்கு மேலும் மேலும் இது இடி மூலமாக மற்ற ஏஜென்சி மூலமாக சிக்கல் வந்துடக்கூடாதே, இப்போ அந்த பாலை அப்படி அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுருணும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல அவர் சொல்கிறத மட்டும் வச்சுப்போம். இவர் சொல்கிறது தான் உண்மைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் அவர் சொல்கிறது ஏதோ ஒரு கருத்து,
பேசிக்காக வந்து 900 கோடி கொடுத்தேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுலேயும் முதல்ல 500 அப்புறம் 400ங்கிறாரு. அதில் தான் வாங்கி பிரசாந்த் கிஷோர் கொடுத்தானா அதுவும் மேட்ச் ஆகுது. இந்த 300 350 ஏதோ கொடுத்தாங்க, அது மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து 400 அந்த இதெல்லாம் விடுங்க, லைசன்ஸு நான்சென்ஸுன்னெலாம் சொன்னார், ஐ டோன்ட் கேர்னு சொன்னார், இந்த வார்த்தைகள்லாம் விட்டுருவோம். அப்போது சொல்லிவிட்டு மறுபடியும் இவங்க வந்து பாவம் நல்லவர்கள், நாங்கள் வந்து கள்ளலாட்டிலாம் அது தப்பான விஷயம், பாவம், அந்த பாவம்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், தமிழ்நாட்டில் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணம் விற்கிறதெல்லாம் மட்டும் எந்த லாட்ரி? இந்த குடும்பத்துக்காக தான் கள்ளலாட்டி தான் விற்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் ரொம்ப முரண்பாடுகள் இருக்குது. இருந்தால் கூட அவர் சொல்கிறாரு, நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இப்போது இந்த பக்கத்துலேருந்து இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி கள்ளலாட்ரி விற்கிதுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக இல்லை, தாவேகா ஆட்சி. நமக்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அன்றைக்கி திமுக 900 கோடி பணம் வாங்கிச்சு இவங்ககிட்ட. நல்ல லாட்ரியோ கள்ள லாட்ரியோ இல்லை நல்ல லாட்ரியோடு கள்ள லாட்ரியும் சேர்ந்து விற்கிறதுக்காக இவங்கள்ட்ட ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஏதோ அவங்களுக்குள்ள புரிதல் பிரச்சனை வந்திருக்கு. திமுக வேறு யாரோடையோ சேர்ந்து பண்ணதாக இவர் சொல்கிறாரு. அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. ஆக இப்படி 900 கோடிங்கிறது ஒரு சாதாரணமாக வாங்கி கொண்டு கள்ள லாட்ரி நடத்துவது தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது, நடந்திருக்கிறது. இல்லை யார் பக்கம் ரைட்டு யார் பக்கம் அதிக ரைட்டு தப்புன்றதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீவைகுண்டம், நம்ம உதாரணம் வச்சு சொல்கிறோம். இப்போ தாவேகா ஆட்சியிலும் அது தொடருதுன்னு சொன்னால் இது திராவிட ஆட்சி 2.0 அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து சரிதானே அர்த்தம். கண்டிப்பாக சார். அப்போ அதே மாதிரி இப்போ வந்து இடி வந்து மார்ட்டின் குடும்பத்தினரை சேர்ந்த இடங்கள்ல ரைடு பண்ணுறாங்கன்னா, இப்போ உதயநிதி வீட்லேயும் ரைடு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல சார்? ஏன்னா அவங்க தானே பணம் வாங்கியவங்க. இல்லை வாங்கினாங்க, பட் அவங்க இடியில் ரைடு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இது பார்ப்பாங்க, அதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. இவங்க சொல்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு போய் ரைடு பண்ணி ஒன்றும் கிடைக்கலன்னு வைங்க. எப்போவுமே அரசியல்வாதி வீட்டில் போய் ரெய்டு பண்ணி உண்மையிலேயே ஆவணங்கள்லாம் எடுத்தாலும் சரி, பணம் வந்தாலும் சரி, அரசியல்வாதி எல்லாரும் போனதுக்கப்புறம் வெளியே வந்து எங்கள் வீட்டில் வந்து செந்தில் பாலாஜி கூட நிறைய கிடைக்கல, ஒன்று கூட ஒரு பைசா கூட கிடைக்கல, அவங்க எங்கள் வீட்டில் வந்து காஃபி சாப்பிட்டு போனதோடு சரி அப்படிங்கிற மாதிரிலாம் வழக்கமாக சொல்லுவாங்க. கரூரில் வந்து ஏவாவையில் ஒரு பெரிய வங்கி நடத்துகிற மாதிரி ஒரு கவுண்டர், 12 கேஷ் கவுண்டர் போட்டு மெஷின்லாம் வச்சு 40 பேர் வந்து வெயிட் பண்ணி லவுஞ்ச் எல்லாம் போடுற அளவுக்கு 50,000 கோடிக்கு மேலே அங்கே வந்து பண பரிமாற்றங்கள்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து யாரோ ரெய்டு வர போகிறாங்கன்றதை முன்னாலேயே சொல்லி பணத்தெல்லாம் அங்கேருந்து நகர்த்திட்டாங்க. ஆனால் அந்த இடத்த பார்த்தா தெரியுது, அது 3 மாடி கட்டடம், கரூரில் ஏதோ ஒரு கம்பெனி பேர் போட்டு, அந்த பேர்லாம் கூட நம்ம பேசியிருக்கோம் இங்கே வள்ளுவத்தில். இப்போ வந்து ஏதோ மாநகராட்சி பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சார், குப்பெல்லாம் அள்ளுறாரு ஏவா வேலு அவர்கள். அவர் சிங்கப்பூரில் அந்த ஈரலுக்கான ஏதோ ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுட்டு வந்து இப்போ வந்து குப்பை அள்ளுறாரு அப்படின்னா ஏதாவது இருக்கா சார் பின்னணி அரசியல்? அதுவும் தேர்தலும் இப்போ இல்லை. ஒரு காலம் இந்த பணக்கட்டு அங்கேருந்து நாற்றும் போது ஏதாவது இந்த சாக்கடையில் கடையில் விழுந்துச்சா, அது எதாவது தேடுறாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தேன் அந்த இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அது குப்பையெல்லாம் அள்ளுறதெல்லாம் ஒரு கூட ஒரு 10 பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் அந்த 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 நாடகம்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவர் அமைச்சராக இருக்கும்போது எப்பவும் ஒரு தடவை கூட குப்பை அள்ளினதில்லை, இப்போ அள்ளுறாரு. ரெண்டாவது நமக்கு என்ன சந்தேகம் வருதுனால், இவர் ஒரு வங்கி அளவுக்கு நடத்திய ஒரு வங்கி மாதிரி ஒரு இணையாக ஒரு வங்கிக்கு இணையாக வந்து ஒரு இது நடத்தியிருந்தார். அங்கே அது வேறு அந்த தேர்தல் நிற்கிறவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுத்தாரு, அதில் அதிமுககாரங்களுக்கும் கொடுத்தாரு. சொத்து அடமானெல்லாம் வந்து வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. அதுக்கு தனியாக ஒரு 4 லாயர் உட்கார வச்சுருந்தார், சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிறதுக்குலாம். இவ்வளோலாம் சொன்னவர் அவர் எதையோ தேடுறாரா அந்த குப்பையில். ஏதாவது பாக்கெட்டாக ஒரு கால் பிளாஸ்டிக்கில் போட்டுக்கிட்டு பணங்கன்னா கட்டுக்கட்டாக எங்கேயாவது தொலைஞ்சு போச்சா, குப்பையில் கலந்து போச்சா, சாக்கடையில் ஒரு கால் ஓடி போச்சா, அது தேடினாரா, இல்லை எதற்காக குப்பையை வந்து இந்த சமயத்தில் குப்பையை அகற்றுகிறார் என்பது நமக்கு தெரியல. இருந்தாலும் இதே மாதிரி அது உண்மையிலேயே வந்து தூய்மை பணி தான் அவருக்கு வந்து எண்ணம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து எல்லா நேரங்களிலும் அவர் செய்தால் நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஒரு ஒரு நம்ம வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அதை வந்து பண்ணால் அப்புறம் மக்கள் வந்து அதை வந்து நாடகம்னு சொல்லிடுவாங்க, சீன் போடுறாருன்னு சொல்லிடுவாங்க, ரீல்ஸுன்னு சொல்லிடுவாங்க. அப்போது எல்லா ஊர்லேயும் இனிமேல் கொஞ்சம் குப்பை சாக்கடை அதிகமாக போச்சுன்னா
அமைச்சர் ஏவா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களை சொன்னால் அவர் வந்து அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்து சுத்தம் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அளவுக்கு தூய்மை பணியை வந்து ஒரு கடமையாக ஏற்றுக்கிட்டு இருக்காரா தெரியல. போக போக பார்க்கலாம். நீங்கள் கூட ஏதாவது வேணால் ஏவா வேலு அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வள்ளுவத்தில் போட்டு விடுங்க. குப்பையும் சாக்கடையும் அதிகமாக இருந்தால் இந்த எண்ணில் அழைக்கவும். சரி, இப்போ வந்து விஜயபாஸ்கர் அவர்களுக்கு 2 பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலாளர், ஒன்று வந்து அமைப்பு செயலாளர் போட்டு அது மாதிரி. அவருக்கும் இன்னொரு கரூர் விஜயபாஸ்கர் தான் கொடுத்துருக்காங்க. கரூர்ல மதியழகன் செய்யாத தியாகத்தை விடவா இவர் செஞ்சுட்டாரு. இப்போ அவரு கீழே மதியழகன் வேலை பார்க்கணும் அப்படின்னும் போது டிவிகேவை சேர்ந்தவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள்ல சார், இந்த டிவிக்கு அரசாங்கத்தாலே. நீங்கள் அதெல்லாம் விட்டுறணும். அறிஞர் அண்ணா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் மணக்கும் சொன்னாரா இல்லையா? அவர் எதை நினச்சி சொன்னார் நமக்கு தெரியல. அரசியல் ரீதியாக தான் சொல்லியிருக்காரு, நம்ம எடுத்துப்போம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் இங்கே மணக்குது. எங்கே? தாவேகாவிலும். ஏன் வந்து தாவேகாவிலும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அங்கே திமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஹோன்னு வந்து செந்தில் பாலாஜி எடுத்துங்க, சேகர்பாபு எடுத்துங்க, ராஜகண்ணப்பன் எடுத்துங்க, KKSSR எடுத்துங்க, ஏவாவேல் எடுத்துங்க, அவர் பேர் என்ன முத்துசாமி எடுத்துங்க. மிகவும் வந்து தலைமைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் யாருன்னா அதிமுகவிலிருந்து மாறி வந்தவர்கள் தான். ஏற்கனவே உள்ள KN நேரு, துரைமுருகன் போன்றவர்களை விட அவங்களுக்கு பவர் அதிகம். ஸோ அது மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கம் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. அங்கேருந்து வந்தவங்களுக்கு தான் வந்து அதிகமான. அதனால தானே இப்போ வந்து CV சண்முகம் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டா மாதிரி இருக்கார். இவர் வேலுமணி அவர்களும் அவங்க நாங்கள் வந்து இது சசிகலா அவர்கள் இவங்களை அவர் பேர் டிடிவியை வந்து சேர்க்கணும், மூத்தவர்களை காரணத்தை வெளியிட்டு தன்னிச்சையாக வந்து அவர் செயல்படுறாரு. எடப்பாடி இப்படி செயல்பட்டால் சரியாக வராது. குற்றச்சாட்டுகள் சரியாதுன்னு சார் இருக்கு. இல்லைங்க, இது ஏதோ புதுசாக இவங்க வந்து இப்போ தான் சொல்கிறாங்க. இது எப்போலேருந்தோ தானே நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் அந்த ஈகோ கிளாஷ் வந்ததுனால தானே 2024 பாராளுமன்ற தேர்தலையே வந்து கூட்டணி இல்லாமல் போச்சு. அப்படி கூட்டணி ஏற்பட்டிருந்தால் அந்த அவ்வளவு சீட்டும் 39 சீட்டும் திமுக பக்கம் போயிருக்காது இல்லை? இவங்க பாதி எடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு 20 சீட்டாவது 19 சீட்டு ஏதோ ஒன்று எடுத்திருக்கலாமா இல்லையா? அது வந்து கெட்டது காரணம் இல்லை. யார் மீது அதிக தவறுனோ நம்ம உள்ளே போல. ஆனால் எடப்பாடி அவர்கள் பிடிவாதமாக இருந்தார் என்பது அப்போலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அதையே பிடிவாதத்துடன் இருந்ததுனால தானே உங்களுக்கு அண்ணாமலை விலகி போனார். ஒன்றா நடந்தது. இந்த வேலுமணி இவர்கள் இந்த பக்கம் ஆதரவு, தாவேகாவுக்கு ஆதரவுன்னு போனாங்க. நிறைய பேர் விட்டுட்டு போனாங்க. இப்போவும் வந்து எடப்பாடி எல்லாரும் போயிட்டு வேறு யாருமே இல்லைன்னா கூட அவர் மட்டும் தனியாக கூட அந்த கட்சி கொடியை வச்சுட்டு நிற்பார் போல இருக்கே. அந்த அளவுக்கு அவர் வந்து பிடிவாதமாக இருந்தால் அது எப்படி? நம்ம வந்து அதனால் சசிகலா அவர்களை சேர்த்து கொண்டாலோ டிடிவி அவர்களை சேர்த்து கொண்டாலோ உடனே ஆட்சிக்கு வரும் அளவுக்கு அதிமுக பலப்பட்டு விடும் என்று நம்ம நம்பலை. ஆனால் ஒரு பலவீனமாக இருக்கிற கட்சி வந்து சில இடங்களை விட்டு கொடுத்து போனால் தான் கொஞ்சமாவது சமாளிக்க முடியும், நிலைமையை சமாளிக்க முடியும். சார் ஆனால் ஆதவ அர்ஜுனா சொல்கிறார்ல சார், அதான் ஜெயலலிதா ஆட்சி தான் இப்போ நடக்குது அப்படின்னு. அப்போ அதிமுகவே இல்லை அப்படின்றத தான் சார் அவர் குறி வச்சு பேசுறாரு. இல்லைங்க, எனக்கு என்ன புரியலன்னா விஜயோட ஆட்சின்னு யாரும் சொல்லலை. இதை ஒன்று ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்கிறாங்க, இல்லை அண்ணாதுரையுடைய மாட்டாந்தோட்டத்து மல்லிகைன்னு. ஆக மாறி மாறி வந்து இல்லைன்னா வந்து பெரியாருடைய கொள்கைன்னு சொல்லி, பெரியாருடைய கொள்கை எல்லாரும் தான் திமுக அதிமுக எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க, தாவேகாவும் கொண்டாடுறாங்க, அண்ணாதுரையே எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஜெயலலிதாவை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு தாவேகா வந்து இந்த இவர்களுடைய பட்டியல் இந்த பின்னால் வரிசையாக ஒரு 5, அப்புறம் மேலே 2 அண்ணாதுரை, எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா பாக்கெட்டில். இதில் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. இது கம்ப்ளீட் ஆகும். தமிழ்நாட்டில் வேறு தலைவர்களே இல்லை. பாக்கி பேர்லாம் அந்த ரொம்ப அதை விட ரொம்ப ஜூனியரான தலைவர்கள் தான். இப்போ கருணாநிதி ஐயாவையும் வந்து இவங்க வந்து அவரும் ஒரு பெரிய தவ புதல்வர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்சி. அப்போ நீங்கள் கருணாநிதி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, பின்னால் நிற்கிறார்ல பெரியார் ஆட்சின்னா பெரியாருடைய கோட்பாடு, இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் இருக்கீங்கன்னா என்ன உங்களுக்கென்று என்ன கோட்பாடு, உங்களுக்கென்று என்ன நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பார்க்கலாம். இப்போ தானே 3 மாதம் ஆயிருக்கு.
ஏன்னா இப்போ எதை கேட்டாலும் அவங்க வந்து எங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் ப்ரொபேஷன் டைம் வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் எதை அதாவது எங்கெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியுதோ அங்கெல்லாம் வந்து இப்போ தான் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத நாளேருந்தே ஊழல்கள் வந்து தாவேகா ஆட்சியில் தொடர்கின்றனன்னு வரும்போது அது மட்டும் எப்படி நிர்வாகம்தான் வந்து நிர்வாக திறன் கற்றுக்கொள்வதற்கு 6 மாதம் ஆகும். ஊழலை கற்றுக்கொள்வது முதல் நாளையே கற்றுக்க முடியுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம பேசுவோம், மேலே பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.